9ஆம் பாவம் அப்படின்றது இறையருள் ப்ளஸ் அவங்க 2 பேரும் ஒருத்தரை மட்டுமே, அதாவது திருமணம் செய்து கொண்ட பெண் அந்த திருமணம் செய்து கொண்ட ஆணை சார்ந்து மட்டுமே இருப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு ஆண்களை பார்த்து பிரியப்படுவாங்களா அப்படின்னு சொல்கிறது 9ஆம் பாவம். அதே போல் அந்த ஆண் அந்த பெண்ணை மட்டுமே விரும்பி அவளோட மட்டும் வாழ்வாரா, இல்லை வேற பெண்களையும் நாடுவாரா அப்படின்றது 9ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும் ஒரு ஜாதகத்துக்கு. அதனால் 9ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அதே போல் 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு திருமணமாகி அந்த ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் நல்லா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் குழந்தைகள்லாம் பிறக்கிற வரைக்கும் 2 பேரும் அனுசரணையாக ஒற்றுமையாக இருக்க மாதிரி இருப்பாங்க. குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, உதச்சிக்கிறது, வெளியே போய் மனைவியை விட்டு கொடுத்து பேசுறது, வெளியே போய் கணவரை விட்டு கொடுத்து பேசுறது, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க.